பாருங்க எல்லாம் ஒரு குப்பை மேடா காட்சியளிக்குது. அங்கே பாருங்க நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க அப்படியே கீழே பாருங்க, இந்த பாறை தாங்க விநாயகர். பாறைக்குள்ள அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் வந்து புடைப்பு சிற்பமாக இருக்காரு. ஓ, இந்த ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் நம்ம சிவபெருமான் கரபரநாதருக்கு போய் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இப்போ நாம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை பார்க்க தான் போறோம். விநாயகர் அங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து வித்தக விநாயகர்னு சொல்லக்கூடிய விநாயகர் வந்து அங்கதான் இருக்காரு. அங்க பாருங்க, அந்த இடத்துல இருக்கு. நம்ம கீழே இறங்கி போயிட்டு அந்த அண்ணன் ஒரு இடம் நிக்கிறாருல, அந்த இடத்துல போய் விநாயகரை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க. மண்டபமாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விநாயகரை தேடி தான் வந்திருக்கோம். தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை பார்க்க தான் வந்திருக்கோம். நாம நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த விநாயகர் இருக்கு. ஸோ இந்த விநாயகர் கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம்ல இருந்து கரெக்டா ஈரோடு கோயம்புத்தூர் போகக்கூடிய அந்த பைபாஸ் ரோட்லேயே உத்தம சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரபரநாதர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பாலத்துல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விநாயகர் கோயில் இருக்கு. அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பாருங்க, பாறைக்குள்ள அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் வந்து புடைப்பு சிற்பமாக இருக்காருங்களா. ஏறக்குறைய 2 அடி உயரத்தில் ஒரு, ஆனால் அது ஒரு பெரிய பாறைன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து பாறையில புடைப்பு சிற்பமா வந்து செதுக்கிருக்காங்க. ஒத்த பாறைங்க. அந்த ஒத்த பாறையில அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல 2 அடிக்கு அதுல வந்து விநாயகர் வந்து சின்னதா வந்து அந்த பாறையில செதுக்கிருக்காங்க. இடத்துல இருந்து பார்த்தா தெரியும், மேல பார்த்தா தெரியாது, இங்க பார்த்தா தெரியும். இந்த மண்டபம் வந்து இதுக்கு மேல இருக்கு. இதுக்கு மேல வந்து மண்டபம் வச்சு பண்ணிருக்காங்க. காலப்போக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் இதாயிருச்சு. தண்ணி வந்து அடிச்சு வந்து எல்லாம் மூடிடுச்சுங்க. ஆமாங்க, ஏன்னா இப்போ அந்த பாண்டிய வந்த காலத்துல வந்து இங்க வழிபாடு செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு இங்க வந்து இந்த விநாயகர் வழிபட்டு இருக்காங்க. இந்த ஆறு வந்து அப்ப எல்லாம் சுத்தமா இருந்திருக்கு. அப்ப அந்த சமயத்துல இந்த கோயில் வந்து கட்டிருக்காங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்காங்க. தண்ணியில குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிடுற மாதிரி நதிக்கரை விநாயகர் மாதிரி இருந்திருக்கு. இப்போ வந்து எல்லாம் மண் மூடி போனதுனால தெரியல, அந்த குப்பை இதெல்லாம் வந்து அடிச்சதுனால எதுவுமே தெரியலங்க. ரோடு போறதுக்கோசரம் இது சுத்தம் பண்ணி இருக்காங்க. ஆமாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்ப எல்லாம் இப்ப வந்து இது என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இது மாண்டக்குள்ள அந்த மாதிரி இருந்திருக்குது. ஆமா, இங்க இருந்தது அப்படியே எல்லாம் இடிஞ்சு அப்படி கடந்துருக்கு. அப்ப ஆனா தெரியும், இந்த அளவுக்கு எல்லாம் சௌகரியமா மண்ணும் போட்டு மூடி அந்த அளவுக்கு. அதான் மேல இருந்து கொட்டுறாங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியும். நினைச்சது இதுல முடிஞ்சு. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். விநாயகர் வந்து அங்க பாறையில இருக்காரு. ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த கோயிலை பத்தின விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க ஐயா. இது வந்து பழங்கால பொருள் ஐயா. பழங்கால பொருள். ராஜாக்கள் வந்து ஆண்ட போது இது வந்து சோழ மன்னரால் உருவாக்கப்பட்டது. சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. அது கல்வெட்டு வந்து கோயிலில் இருக்கு. உத்தம சோழபுரம் ஈஸ்வரன் கோயில்ல கல்வெட்டு இருக்கு. இது வந்து மண்டபமா இருக்கும்போது ஹைட்டா இருந்தது. நாளோட ஒரு 40 வருஷ அளவில் குப்பையை கொட்டி பூரா மூடிட்டாங்க. குப்பையை கொட்டி மூடிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு மண்டபமா, ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு கோயிலா இருந்திருக்கு. இது 4 கால் மண்டபம்னு இதுக்கு பேரு. இது பேர் 4 கால் மண்டபம். 4 கால் மண்டபம். விநாயகர் சிலை, ஒரு சர்ப்ப சிலை. ஓ, சர்ப்பத்தோட ஒரு சிலை இருக்கு. அதாவது முன்னாடி சர்ப்பத்தோட சிலைங்க. கீழே இருந்து அந்த இது எலி வாகனம். ஓ, நம்ம மூஷிகன் எலி. இது வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பூஜை போட்டாங்க. செவ்வாய்க்கிழமை பூரா தூர் வரும்போது கம்ப்ளைண்டா ஓப்பனா தெரிஞ்சது. சாமி நல்லா தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது. இப்போ நீ தண்ணி தண்ணி சைட்ல போறதுனால ஊத்து மாதிரி ஊத்து ஒரு இடுப்பு போற இது வந்து இப்போ இன்னைக்கு அப்படியே மூடிடுச்சு. இந்த தண்ணி வடிஞ்சது மட்டும் நல்லா தெரியும்.
ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. அதில் கல்வெட்டில் அப்படியே போட்டுருக்கு. கல்வெட்டில் இருக்கு. நம்ம உத்தம சோழபுரம் கோயில் கல்வெட்டில் இருக்கு. பார்க்கலாம் 4 கல் மண்டபம். 4 கல் மண்டபம். வேற திருமணி முத்தாத ஆரம்ப காலத்தில் இதுக்கு இங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. ஓ, இந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் நம்ம சிவபெருமான் கரபரநாதருக்கு போய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. இது ஆரம்ப காலம் நடந்தது. இது நாளோட அப்படியே தண்ணியெல்லாம் பிச்சு தண்ணியா மாறி போனதுனால இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த அதாவது இந்த ஆத்துல இருந்து தான் முத்து எடுத்துட்டு போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மாலையா போடுறதா சொல்லுவாங்க. இன்னமும் அந்த மாலை இருக்கிறதா சொல்லுவாங்க. பாண்டிய மன்னர் போடுறதா சொல்றாங்க. பாக்கல, ஆனா இருந்தாலும் அந்த அளவுக்கு சுத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஆனா இந்த நாளடைவுல வந்து இதெல்லாம் 40 ஆண்டு காலமா தான் 40 ஆண்டு காலமா ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த விநாயகரும் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் மறைஞ்சு போச்சு. இங்கெல்லாம் நாங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இங்க பாத்துருக்கோம். மண்டபமா தான் இருந்தது. நிழலுக்கு இங்க படுத்துவாங்க. தண்ணி கரு அதிகமான தண்ணி குடிக்கிறதுனால ஏற்ற தண்ணியா சூப்பரா போச்சு. இப்பதான் வந்து எல்லாம் சாக்கடை இது இன்னும் தூர்வாரி நல்லபடியா எடுத்து இந்த விநாயகரை செஞ்சா வழிபாட்டு நல்லா சூப்பரா இருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு பரவாயில்ல. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பரவிட்டு இருக்கிற மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க. ஆமாங்க, வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க. இது பழங்கால கோயில் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இன்னும் இருக்க நாளை தெரிய வரும். நாமளும் வந்து போடுறோம். போட்டு கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல நன்மைக்கு வரும். இந்த கோவிலும் வழிபாட்டுக்கு கண்டிப்பா வரும். நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும் போது இந்த கோயில்கிட்ட வந்து இந்த கல்யாணம் ஆகாதீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா இங்கே பரிகாரம் பண்ணி குளிக்க சொல்லி துணியை கழட்டி விட்டுட்டு போனாங்க அப்படின்னா இந்த ஐயா வந்து நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம்லாம் இருக்குது. சில பெண்கள் பண்ணிக்காங்க, ஆண்களுக்கு பண்ணிக்காங்க. இது இப்போ போக போக தான் இது நாளடைவில் எல்லாம் மறைஞ்சு போச்சுங்க. இப்போ நாங்களே வந்து ஒரு மண்டபம் இருக்குதுன்னு புதுசாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் இருந்தது இவ்வளோ பழமையான ஒரு இதெல்லாம் வந்து மண்டபமாக இருந்து மேலே ஹைட்டாக கல் எடுத்தது. அது மேலே அந்த தூணு மேலே வச்சு அந்த மண்டப கல்லுங்க. ஆமாம், அந்த கல் அங்கே இருக்கு. மண்டப கல் அந்த பக்கம் மண்டப கல் இதெல்லாம் இப்போ வந்து ஜேசிபி விட்டு எடுக்கக்குள்ள அந்த கல்லை மேலே எடுத்து போட்டிருக்காங்க. இது மாதிரி பராமரிப்பு பண்ணுவாங்களோ என்னங்கிறது இப்போ நமக்கு ஒரு இதாக இருக்குது. கோயில் நிர்வாகம் தான் பார்ப்போம். இல்லை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழமையான ஒரு 2000 வருஷம் கோவில் அப்படிங்கிற எல்லாருமே வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு விநாயகர் அப்படிங்குள்ள விக்னங்களை தீர்க்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து கண்டிப்பாக வினைத்திருக்கும் விநாயகர் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஔவையார் வந்து விநாயகர் அகவலில் வந்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, வித்தக விநாயகர் விரைக்கடல் சரணம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த விநாயகர் இந்த விநாயகர் சொல்றாங்க பெரியவங்க நம்மளோட முன்னாடி கடைசி வரி அந்த விநாயகர் அகவலில் வித்தக விநாயகர் விரைக்கடல் சரணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உள்ள வந்து நல்லா சிலை அருமையா தெரியும். சிலை அப்படியே அழகா அந்த சதுரத்துல உள்ளுக்குள்ள அந்த புடைப்பு சிற்பமா இருக்கு. பாறையிலே செதுக்கிருக்காங்க. இங்கே வந்து இடத்துல வந்து வைக்கல, அப்படியே செதுக்கிருக்காங்க. பெரிய பாறை கோயிலுக்கும் வந்து இங்க அந்த தண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. இவருக்கு பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு எடுத்துட்டு போவோம். நன்றிங்க. பாறை குறைஞ்சு விட்டு உள்ளார அது புடைப்பு சிற்பம்னு சொல்லுவாங்க பேரு. அது வந்து நாக சிற்பம். கீழே அந்த மூசி அந்த முன்னாடி இருக்குங்களா, அங்க இருக்கு சின்னதா மூசிங்க. ஆமா, இந்த பாலம் புதுசா கட்டினாங்க. புது பாலம் கட்டக்குள்ள தான் வந்து எல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. முன்னோர்களுக்கு வந்து சோழ மன்னனாக உருவாக்கப்பட்டது தான் சொல்றாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த உத்தம சோழபுரத்தில் வந்து பார்த்தோன்னா அது வந்து சிவன் கோவில், கரபரநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலோட வெளியிலே வந்து பார்த்தோன்னா ஔவையாரோட ஒரு சிலை பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஔவையாரோட சிலையை பார்க்கக்குள்ள இந்த கோவிலில் தான் வந்து அங்கவை சங்கவைக்கு வந்து பார்த்தோன்னா திருமணம் நடந்தால் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊரோட பேர் சேர மன்னருக்கு வந்ததுனால தான் சேருவராயன் மலைன்னு சொல்லி வந்திருக்கு. பக்கத்தில் பாண்டிய மன்னருக்கு வந்ததுனால அது பேர் வீரபாண்டின்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் வந்ததுனால உத்தம சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் வந்து இந்த ஊர் வந்து அழைக்கப்படுது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இங்கே வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மண்டபமாக அழகாக வந்து இந்த கோவில் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாகுது. ஏன் அப்படின்னா நம்முடைய கரபரநாதர் கோவில், உத்தம சோழபுரம் கரபரநாதர் கோவில் வந்து ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்குள்ள
10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தாலும் முன்னாடியே வந்து அந்த கோவில் வழிபாட்டில் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த உத்தம சோழபுரம் கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கரடி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரோட வந்து ஒரு கோவில் இருக்கும். ஸோ அந்த கரடி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கி சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் சித்தர் கோயிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து கரடி உருவத்தில் வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு பதிவாக இருக்குது. பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா, தண்ணிக்குள்ளே 2 நாளைக்கு முன்னாடி வந்து தண்ணிலாம் இல்லாமல் நல்லாவே வந்து கோவில் அந்த சாமி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், அந்த இடத்துல சதுரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே பாறையில் புடைப்பு சிற்பமாக வந்து நம்மளோட விநாயகர் வந்து அழகாக காட்சி கொடுக்குறாரு. ஸோ முன்னாடி இந்த பரிகாரங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிலைமையில் வந்து இந்த ஆறு இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அப்போது நல்ல நிலைமையில் இருக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து இந்த விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரபூர்நாதர் சிவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த ஆற்றுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்து எடுத்துகிட்டு போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து களத்தில் போட்டதாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த கோவில் வந்து ஏறக்குறைய 1500 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு சான்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரபுரநாதர் கோவில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளை வந்து சொல்லுது. ஏற்கனவே சோழ மன்னர்கள் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்து இதை வந்து வழிபாட்டுக்கு வச்சா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கோவிலாக வந்து உருவெடுக்கும். தண்ணி இப்போதான் ஏறிக்கிட்டு 4 நாளா பக்கத்துல போறதுனால தண்ணி போயிட்டு இருக்குங்களா? ஆமா, இந்த வெயிலுக்கு நல்லா அழகா தெரியுது. பளிச்சு நல்லா தெரியுது. ரெண்டு இது கை இருக்க மாதிரி அழகா நல்லா இருந்து ஆள்கள் நெருப்பு வைக்கவோ எல்லாம் புடிங்க கொண்டு போச்சு. அதனால சின்ன பசங்களா இருக்கும்போது இங்க வந்தோம்னாக்கா நிழலுக்கு 6 மாடு வச்சுட்டு அப்புறம் நல்லா தண்ணி போயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தூணெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்வெட்டுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து மண் மூடி போய் கிடக்குது, எல்லாமே குப்பையாக இருக்கு. இந்த இரும்பு ராடு, பெரிய இரும்பு ராடு அப்பத்தது இன்னும் பாருங்க, தொலை போட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய அந்த இரும்பு ராடு அதாவது இந்த தூணுங்களால உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ராடா மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அந்த ஒரு கம்பி ராடு இருக்கு. ஆமாங்க, அப்படியே எடுத்து எல்லாம் ஒன்னா சேர்த்து பூட்டி வைக்கிற மாதிரி அப்படியே செட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. கல்வெட்டுகள் மாதிரி இருக்கு. எழுத்து இருக்குங்களா? இதுவும் தெரியும். ஆமா, எழுத்து இருக்கும். அளவுகள்ல எதுவுமே காணும். அது வச்சிருக்காங்க எழுத்துலையும் சார். ரொம்ப ஃபேமஸான இதுல கல்வெட்டுலாம் இருக்குங்களா சார்? அதுதான் பார்க்குறேன். இல்லை ஏதாவது கிடைக்குமா? கல்வெட்டு கிடைக்கும், கிடைக்கல. டிசைன் மாதிரி போட்டுருக்காங்க. ஆமா, இங்க பாருங்க, இத்தனை பேர் வந்து இறங்கி வந்து பார்த்துட்டு போறாங்க. இத்தனை பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கச்சமுகன். நன்றி, வணக்கம். இந்த படிக்கட்டு இருந்ததே தெரியலப்பா. இந்த படிக்கட்டே எப்போ சுத்தம் பண்ணிருக்காங்க. மழை பெய்ய எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணி வந்து எல்லாம் முடிருக்கு. பட் ஆனால் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கணும் தெரியுது. ஸோ அந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போகணும். பாருங்கள், எல்லாம் ஒரு குப்பை மேடாக காட்சியளிக்குது. அங்கே பாருங்கள் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்கள், அப்படியே கீழே பாருங்கள், இந்த பாறை தாங்க விநாயகர். இந்த பாறைக்குள்ளே தான் உள்ளுக்குள்ளே வந்து விநாயகர் இருக்கார். பாருங்கள், எல்லாம் இருக்காங்க. அந்த பக்கம் பக்கத்தில் ஓடுறது திருமணி முத்தாறு. எல்லாம் குப்பையாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் மேலே ஏறி வருது. இது ரோடு ஹைவேஸ்க்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும். ஸோ இதை கேள்விப்பட்டு கூட்டமாக மக்கள் வந்துட்டு இருக்காங்க.